ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பக்தி பாடல்கள் பாடினால் என்ன பயன் என்பதை பற்றி காண்போம். தெளிவு குருவின் திரு மேனி காண்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பக்தி பாடல்கள் பாடினா அப்படி என்ன பயன் இருக்கு? நான் தினமும் பக்தி பாடல் பாடுறேன், அதால் என்ன பயன் வரப்போகுது? நம்ம கோயில் கூட நிறைய பேர் நம்ம பார்ப்போம். பக்தி பாடல்கள் வந்து கோயிலில் பாடுறதோ சரி, அது பரவசல ஆடுறதோ சரி, இதெல்லாம் என்ன பயன் வருது? பாடினா என்ன கிடைக்க போகுது? இறைவன் அவரை ஒரு மனம் குளிர வைக்கலாம். வேற ஏதாவது செய்ய முடியுமா? வேற ஏதாவது செய்ய முடியாது. சரி, அவரை மனம் குளிர வச்சா என்ன நடக்கும்? ஆனந்தமானது தழைக்கும். நம்ம உள்ள இருக்கக்கூடிய அகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கையெல்லாம் நீக்க அவர் வழி செய்வார். அப்போ அவர் மனம் மகிழ வச்சாதான் அவர் செய்வாரா? இப்போ தானா செய்ய மாட்டாரா? அவருக்கு ஏதாவது செய்தாதான் இறைவன் செய்வாரா? அதுவும் கிடையாது. பக்தி பாடல் பாட பாட என்ன ஆகும்னா, இப்போ மாணிக்க வாசகர் ஒரு வழியில் எழுதியிருப்பார் பாடல். நாம சிவமாக ஆகக்கூடிய வழிதான் திருவாசகம் எடுத்து பாடணும். தேவாரம் இறைவனுக்கு சூட்டக்கூடிய பாமாலை. அது ரெண்டுத்துக்குமே வேறுபாடு இருக்கு. அப்போ தேவாரம் பாடலை பாடினா அது ஒன்றும் ஒரு வழியில கொண்டு போகுது, திருவாசகத்தை பாடினா அது ஒரு வழியில நம்மளை கொண்டு போகுது. அப்ப நீங்க பாடக்கூடிய பாடல் என்ன, அதை எழுதியவர்கள் எந்த உயிர் ஓட்டத்தில் எழுதுனாங்க, அதுதான் நமக்கு கிடைக்கும். அந்த பாடலினுடைய கருத்து என்ன சொல்ல வருது, அது எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஒரு பாடல் இருக்கு, எனக்கு வந்து இந்த விஷயம் கிடைக்கலப்பா இறைவா, எனக்கு அதை நீ தரமாட்டியான்னு சொல்லி ஒரு பாடல் இருக்குன்னு வச்சிங்களேன், அதை நீங்கள் அதை பாடும்பொழுது அதெல்லாம் கிடைக்கும். இப்போ நீ திருவாசகத்தை எடுத்தீங்களோ, பொண்ணுதா பொருளுதா இந்த மாதிரிலாம் எதையுமே கேட்க மாட்டார். எனக்கு திருவடி மட்டுமே போதும், சரணாகதி தத்துவம், அது முழுக்க இறைவனே போதும், வேற எதுவுமே வேணான்னு பாடக்கூடியது அது. ஆனால் தேவாரம் பார்த்தோம்னா கேட்டிருப்பாங்க, செல்வம் கேட்டிருப்பாங்க, உணவுக்காக சுந்தரர் வந்து பாடல் பாடியிருக்கிறாரு, நிறைய இருக்கு. அப்போ ஒரு இதனுடைய வழி வேற, அதனுடைய வழி வேற. அப்போ நம்ம பாடக்கூடிய பாடலானது எதை உட்கருத்தை கொண்டு இருக்கோ அந்த கருத்துக்கள் எல்லாமே நமக்கும் கிடைக்கும். அப்போ பாடல் பாட பாட அந்த விஷயங்களெல்லாம் நமக்கு கிடைக்கும். எப்போ பாட்டு பாடினாலும் சரி, அதனுடைய பொருள் நம்ம கண்டிப்பாக உணர்ந்து பாடணும். மேலோட்டமாக பாடக்கூடிய, உணர்ந்து பாடணும். அந்த பாட்டில் இருக்கக்கூடிய கருத்தின்படி நாம் வாழணும். மெயின் அதுதான். பாட்டு பாடுறவாசி பாட்டு பாடுவதால் பெரிய ஆளும் கிடையாது, பாட்டு பாடாமல் இருக்கிற வாசி அவங்க சிறிய ஆளும் கிடையாது. யாரு அதன்படி நிற்கிறாங்களோ அவங்க தான் மிகப்பெரிய ஆள். சொல்றது எளிது, அதன்படி நடப்பது மிக மிக கடினம். ஒரு சிறிய செயலை கூட நம்ம நடைமுறையில் வாழ்க்கை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் கொண்டு வருமானா பெரிய விஷயம்தான். ஒரே ஒரு செயல், நான் இறக்குற வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு கொள்கையை நம்ம எடுத்து வாழறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப கடுமையானது தான். கடினமான செயல், அதெல்லாம் செய்யவே முடியாது. அப்போ நாம் நிறைய சொல்லியிருக்காங்க, அதன்படி நம்ம வாழறது ரொம்ப குறைவு தான். முடிந்த அளவுக்கு பாட்டு பாடக்கூடியவர்கள் அதன்படி நிற்பது மிகவும் சிறந்தது. நாம் அதன்படி நின்று பாடனா அது இன்னும் ஒரு சிறப்பு. இப்போ அது எப்படின்னா, இறைவன்கிட்ட போய் நம்ம ஒரு விஷயம் கேட்கறதுக்கு முன்னாடி நாம் அதற்கான தகுதியாக இருக்கணும். அப்போ அந்த தகுதியை வளர்த்துக்கினாலே தானாகவே வந்துடும். நம்ம கேட்கக்கூடியதும் கிடையாது. இறைவனை ஆனந்தப்படுத்தணும். அப்போ அவரை போற்றக்கூடிய பாடல்களை நம்ம அதிகமாக பாடலாம். நம்ம எப்பயுமே இறைவன்கிட்ட இது கூட அதை கூடன்னு கேட்க வேண்டியதே கிடையாது. அவனை போற்றக்கூடிய பாடல்கள் பாடினாலே போதும். அவரை போற்ற என்ன கிடைக்கும்? நாம ஃபுல்லாக ஃப்ரீ ஆகலாம். நமக்கு தேவையான எண்ணங்கள் உருவாகும். அந்த எண்ணங்களானது நம்மளை மேலாக ஊக்குவிக்கும், அடுத்த படிநிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும். எங்கே சுற்றி எந்த கேள்விக்கு வந்தாலுமே பாட்டு பாடினாலும் சரி, சிவாய நம்ம சொன்னாலும் சரி, எல்லாமே முதல்ல இந்த அறத்தில் தான் கொண்டு வரும். அறத்தில் முழுமையாக ஒன்று கொண்டு வரும். அதில் கொண்டு வந்து பொருளை நல்லா தருவார், இன்பத்தை தருவார், இது எல்லாத்தையும் தருவார். இதில் எல்லாம் நீ நிலையாக நின்று
எல்லாத்தையும் அனுபவித்த பிறகு நீ பற்று இறைவன் மேலே வருதா இல்லை அதன் மேலே சாயுதான்றது எல்லாத்தையும் பார்த்த பிறகுதான் ஒவ்வொன்றா நீ சோதனை பண்ணி பண்ணி தான் ஒவ்வொரு படியாக நம்ம கடந்து வரவே முடியும். பக்தி பாடலானது நாம் பாட 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 என்ன ஆகும்னா உள் ஒளியானது பெருகும். உள்ள இருக்கக்கூடியது அப்படியே ஒரு ஆனந்தத்தில் துடிக்கும். ஆனால் முதல்ல அதை பொருளை உணர்ந்து நம்ம பாடுறது மிகவும் சிறப்பு. ஏன்னா பொருள் உணர்ந்தாதான் தெளிவாக நம்மளுக்கு ஒரு சுவாரஸ்யமே இருக்கும். தெரியாமல் இப்போ எனக்கு சமஸ்கிருதத்தில் நான் தமிழ், நான் இப்போ சமஸ்கிருதத்தில் நான் சொல்கிறேன்னா எனக்கு அது புரியாது. வெறும் அந்த சத்தத்தை கேட்குறேன், சரி நான் அவரை போட்டுறேன்னு எனக்கு தெரியும், இறைவனை நான் போட்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு அது என்னன்னே தெரியல. எனக்கு அது தெரிந்துச்சுன்னு வச்சுங்க, ஒரு விஷயம் எனக்கு தெரியுதுன்னா, தமிழ் எனக்கு புரியுதுன்னா, அதை நான் போற்றும் போது என்ன நடக்குன்னா எனக்குள்ள ஒரு ஆனந்தம் வரும், எனக்குள்ள ஒரு கண்ணீர் வரும். இது எல்லாம் கலந்து நம்ம பண்ணும் பொழுது அது இன்னும் ஒரு 10 படி மேலே போகிற மாதிரி இருக்கும். இப்போ எதை செய்தாலுமே முழு மனதோடு செய்தால் எல்லாம் கிடைக்கும். நான் இறைவனை இன்னைக்கு போற்றி போனோம், இது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி பண்ணுறது வீண் தான். கடமைக்காக எதையும் செய்யக்கூடாது, அன்பின் மிகுதியால் செய்யணும். இப்போ நீங்கள் ஒரு பாட்டை பாடுறீங்கன்னு வச்சுக்கலாம், சுவாமி மேலே அப்படியே ஒரு காதல் வந்து, இல்லை நீங்கள் கூட எழுதி பாடலாம். இதை பாட 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 என்ன ஆகும், நம்மளுக்குள்ள ஒரு கவிதை எழுதும் திறன் கிடைக்கும். அதே போல் இறைவன் மீது கற்பனை திறன்கள் எல்லாம் உருவாகும், ஞாபக சக்தி பெருகும். இது எல்லாமே இந்த பாடலில் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். பாடுவதானது மிகவும் சிறந்தது. பாடுவதற்கு முன்பு பொருளை நன்றாக தெளிந்து உணர்ந்து பாடுவது மிகவும் சிறந்தது. அதைவிட சிறந்தது, உங்களுக்கு பிடித்த பாடலை பாடுகின்றோமானால் அந்த பாடலின் வழி நிற்பதுதான் மிகவும் சிறந்தது. அந்த பாடலின் வழி நிற்காவிடில் பாடலை பாடுவதால் எதற்குமே பயன் இல்லை என்பதை கூறி, கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு என்பதை கூறி விடைபெறுகின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.